அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் விவர்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நாட்டுக்கோழிகளுக்கும் கலப்பின கோழிகளுக்கும் உள்ள வித்தியாசங்களை தான் பார்க்க போகிறோம். ஏன் இந்த நேரத்தில் இதை பற்றி நான் பேசுகிறேன்னா, சிலர் பேர் என்னுடைய பண்ணைக்கு வர்றாங்க. என்னுடைய பண்ணைக்கு வந்துட்டு என்னுடைய கோழி ரேட்டு என்ன விலை கிலோன்னு கேட்குறாங்க. நாட்டுக்கோழியோட கிலோ வந்து நாங்கள் 350 ரூபாலேருந்து 400 ரூபா வரைக்கும் நாங்கள் விற்கிறோம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லையே நாங்கள் கோழி கடையில் போய் நாட்டுக்கோழி கேட்டோம். அவங்க வந்து கிலோ 280 ரூபா தானே சொன்னாங்க. நீங்கள் என்ன எவ்வளோ ரேட்டு சொல்கிறீங்கன்னு கேட்டாங்க. அம்மா, அந்த கோழியுடைய அமைப்பு இந்த கோழியுடைய வித்தியாசங்களை தான் இப்போ நான் உங்களுக்கு விளக்குறேன். அதாவது கோழிக்கடைகளில் வளர்க்கக்கூடிய நாட்டுக்கோழிகள் வந்து அது ஒரிஜினல் நாட்டுக்கோழி கிடையாது. அது கலப்பினம் கோழி. அது கறிக்காக வளர்க்கப்படுற கோழி. அந்த கோழியுடைய விலை கிலோ 280 ரூபா தான். அந்த கோழியை நீங்கள் வாங்கினாலும் அதில் இந்த அளவுக்கு இறைச்சிகள் அதில் இருக்காது. நாட்டுக்கோழிகள் வந்து நல்ல உடல் அமைப்போடும் அதனுடைய அடர்த்தியும் அதனுடைய முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, தோகை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பளபளப்பாக நல்லா அழகாக இருக்கும். இப்போ என் வீட்டு பண்ணையில் தான் இப்போ நீங்கள் கோழிகள்லாம் பார்க்குறீங்க. இந்த பொட்டை கோழிகளையும் பாருங்கள். இந்த பொட்டை கோழி எவ்வளவு அழகாக எவ்வளவு மினுமினுப்பாக இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே போல் இந்த கோழிகள் நம்ம கிட்டனையே போக முடியாது. அது வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கும். அதே அந்த வெண்காப் கோழியில் நம்ம கிட்டான போனோம்னா அப்படியே நிற்கும். அந்த கோழிகளுக்கு ஓடவும் தெரியாது, போகும். ஆனால் அந்தளவுக்கு இந்த ஒரு பயம்லாம் இருக்காது. இது எல்லாம் பெருவடை சாவல்லே இது பட்டாது. இந்த சாவக்கோழியை பாருங்கள், எவ்வளவு அழகாக மினுமினுப்பாக தோகையெல்லாம் அந்த ரெக்கையெல்லாம் எவ்வளவு அழகாக இருக்குங்கிறத பாருங்கள். இதெல்லாம் அதில் எல்லாமே என்கிட்ட இருக்கிறது எல்லாமே நாட்டு பெட்டை கோழிகள் தான். நாட்டு சேவலும் பெருவடை சேவலும் நாட்டு பெட்டையும் பெருவடை பொட்டையும் எல்லாமே என்கிட்ட கலந்து இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது வெண்காப் கோழிகள். இதுதான் நம்ம கோழிக்கடையில் வாங்கக்கூடிய வெண்காப் கோழி. இந்த கோழிகளை பாருங்கள். இந்த கோழிகளுடைய அமைப்பு எல்லாத்தையும் பாருங்கள். இதோட முடி, தோகை, ரெக்கை, வால் இதில் அமைப்பு பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். அதுவும் இல்லாமல் இதனுடைய மூக்கு வந்து ஒரு நீட்டமான மூக்காக இருக்கும். அதாவது நம்ம நாட்டுக்கோழியோட மூக்கு பார்க்கும்போது சிறுசாக இருக்கும். இந்த கலப்பின கோழிகளுடைய மூக்குகள் எல்லாமே பெருசாகவும் இருக்கும். அது இல்லாமல் இது குறுகிய இடத்துல வளர்ப்பாங்க. இந்த கோழிகளை பாருங்கள். இதுதான் வந்து கலப்பின சேவல், அது பெட்டை. இந்த கோழிகளுடைய மூக்கை பாருங்கள். இதெல்லாம் மூக்கை வெட்டி வச்சுருப்பாங்க. ஏன்னா இது வந்து ஒரு குறுகிய இடத்துல வளர்ப்பாங்க. அதாவது தீனி போட்டு கறிக்காக வளர்க்கக்கூடிய கோழிங்கிறதுனால ஒரு குறுகிய இடத்துல போட்டு வளர்ப்பாங்க. அதனால் அதனுடைய கோழி இந்த கால்லாம் பாருங்கள். இந்த கால் வந்து மஞ்சேர்னு இருக்கும். மூக்கை வந்து வெட்டி வச்சுருவாங்க. ஏன்னா மூக்கை எதனால் வெட்டுறாங்கன்னா, இது வந்து கொத்திக்கும். ஒன்றா கொத்திக்கிட்டு முடிகளை பிச்சு திங்க ஆரம்பிச்சிடும். இந்த பாருங்கள், மூக்கெல்லாம் வெட்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இதுதான் கலப்பின கோழிகள். இந்த கோழியோட முடியெல்லாம் பாருங்கள், பார்க்குறதுக்கு நாட்டுக்கோழி மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து நாட்டுக்கோழி கிடையாது, இது கலப்பின கோழிகள். இப்போ இந்த கோழிகள் எல்லாம் பாருங்கள். நான் இப்போ இந்த உடம்பை காமிக்கிறேன். இந்த உடம்பையும் பாருங்கள். இந்த பாடி, இந்த வயிற்று பக்கம்லாம் பாருங்கள். பார்த்தீங்களா, இது எலும்பும் தோலுமாக இருக்கா. இப்படி தான் கலப்பின கோழிகள் எலும்பும் தோலுமாக இந்த மாதிரி ஒல்லியாக குறுகலாக இந்த மாதிரி கோழிகள் இருக்கும். அதே போல் இந்த சேவை கோழிகளையும் பாருங்கள். இந்த சேவைகளுடைய இதுவும் பாருங்கள். இதுவும் அதே போல் எலும்பும் தோலுமாக தான் இருக்கும். இதில் கறிகள் அவ்வளோக்கா இருக்காது. இதுக்காகவே வளர்க்கப்படுறது. பார்க்குறதுக்கு நாட்டுக்கோழி மாதிரி இருக்கும். கிலோ 280 ரூபா கிலோ. நிறையா மக்கள் தெரியாமல் இது நாட்டுக்கோழின்னு வாங்கிட்டு போடுவாங்க. ஆனால் அதே நீங்கள் கோழிக்கடையில் ஒரிஜினல் சேவை, எனக்கு ஒரிஜினல் நாட்டுக்கோழி வேணும்னு சொன்னீங்கன்னா அதனுடைய விலை 350லேருந்து 400 ரூபாயும் சொல்லுவாங்க. இந்த வெண்காப்பு கோழியை பாருங்கள், கீழே விட்டாச்சு, எங்கேயுமே ஓடலை. நான் பக்கத்திலே இருந்தால் அந்த வீடியோ கேமரா பிடிக்கிறேன். ஆனால் அந்த கோழி எந்த விதத்துலையும் பயப்படல. சூன்னு வரட்டினதுக்கப்புறமா லைட்டாக ஓடுது பாருங்கள். அதுவும் பார்த்துக்கிட்டு மெதுவாக தான் போகும். இதுதான் கலப்பின கோழிகளுடைய நாட்டுக்கோழிகளுக்கும் கலப்பின கோழிகளுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ தெரியுதுங்களா. இதுதான் கலப்பின கோழிகள். இந்த கலப்பின கோழிகள் வந்து இவ்வளவு தான். இந்த கோழிகள் வந்து இந்த இடத்துல தான் குறுகிய இடத்துல தான் மேய்ப்பாங்க. அதனால் இதனுடைய இடம் இப்படி தான் இருக்கும். இப்போ அதே போல் நான் நாட்டுக்கோழிகளையும் காமிக்கிறேன் பாருங்கள். இது நாட்டுக்கோழி. இது பெருவடை பெட்டை கோழி. இந்த கோழி என்னால் பிடிக்கக்கூட முடியல. அந்த அளவுக்கு கையை விட்டு ஓடுறதுக்கு தான் நிற்கிது. அவ்வளவுக்கு நான் இறுக்கி பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த கோழி இதனுடைய உடம்பை பாருங்கள், எவ்வளவு அகலமாகவும் உடம்பு பாடி அதிகமாகவும் இருக்குது பாருங்கள். இதனோட முடி அமைப்புலாம் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த கோழியை விட்ட உடனே ஓடி போயிடும். இதுதான் நாட்டுக்கோழியுடைய அமைப்பு. இதே நீங்கள் வெண்காப் கோழியாக இருந்தால் விரட்டினாலும் சரி, அது அப்படி தான் இருக்கும். இது அதே போல் இது ஒரு பெருவடை கோழி. இது வந்து நான் சீத்தான்னு சொல்லுவோம்.
இது வெள்ளைக்கால் உள்ளது. அதாவது இந்த கோழிகளுக்கு எல்லாமே கால்கள் எல்லாமே வந்து எப்படின்னாக்கா ஒவ்வொரு கோழிகளுக்கும் உள்ள கால்கள் வித்தியாசப்படும். ஒன்று மஞ்சன்னு இருக்கும், ஒன்று வெள்ளைன்னு இருக்கும், ஒன்று கரும்பச்சலாக இருக்கும். அந்த மாதிரி வித்தியாசம் ஏற்படும். ஆனால் நீங்கள் வெண்காஃப் கோழியில் ஃபுல்லாகவே நீங்கள் கால் எல்லாமே மஞ்சன்னு தான் அதில் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ இந்த கோழிகளுடைய அமைப்பு பார்த்தாச்சா? அந்த கோழி விட்டோன்னு இதுவும் நல்லா வேகமாக ஓடி போயிடும். இதுதான் நாட்டுக்கோழியுடைய அமைப்பு. இதே போல் இது பெருவிடை சேவல். இந்த சேவக்கோழியையும் பாருங்கள், இதோடைய உடம்பு வாகுகளையும் பாருங்கள். இந்த சேவலோட பாடியோடைய இதுவும் பாருங்கள். இது நல்லா எவ்வளவு அகலமாகவும் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருட கோழி. இது கால்லாம் பாருங்கள், நல்லா மஞ்சள்னு சொல்ல முடியாது, வெள்ளைன்னு சொல்ல முடியாது. இது ஒரு நிறத்தில் இருக்குது கால்லாம். அதே போல் உடம்போட அந்த பாடியையும் பாருங்கள், எவ்வளவு நல்லா அகலமாக எவ்வளவு நல்லா இருக்குது பாருங்கள். இதுதான் இந்த பெருவிடை கோழி. அது இல்லாமல் இந்த பெருவிடை கோழியோடைய தோல்லாம் பாருங்கள் சிவப்பாயிடும். இதுதான் நம்ம நாட்டுக்கோழியோடைய அமைப்பில் வந்து சிகப்பு வந்து தன்மை வந்து அதிலே இருக்கும். இதே நீங்கள் வெண்காப்பு கோழியில் இந்த மாதிரி சிகப்பாகவும் இருக்காது, வெள்ளையாக தான் இருக்கும். அதுபோல் மற்றபடி இந்த கோழிகளுக்கெல்லாம் நான் தீவனம்லாம் நான் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். தீவனம் வந்து கம்பு, மக்காச்சோளம், கேவுரு இதெல்லாம் போட்டுட்ருக்கேன். இந்த தீவனத்தை நான் எப்படி மிக்ஸ் பண்ணுறேங்கிறதையும் தனியாக ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். மறந்துடாமல் அந்த வீடியோவும் பாருங்கள். இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் போய் பாருங்கள். உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். மறந்துடாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் ஒரு பெல் பட்டனையும் ஒரு அமுக்க அமைக்கிறேங்க. அடுத்து ஒரு புதிய வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.